அனைவருக்கும் இந்நேர வணக்கம். நான் சிட்டு முன்பள்ளியில் 10 வருடமாக ஆசிரியராக கடமையாற்றி வருகின்றேன். முதலில் எமது முன்பள்ளியானது 2013ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அந்த வகையில் ஆரம்பித்த வேளையில் கட்டடங்கள் ஏதுமின்றி சும்மா ஒரு காணிக்குள்ளதான் இயங்கி வந்தது. பிறகு சிறுவர் அபிவிருத்தி நிலையத்தினர் எமது முன்பள்ளியை பார்வையிட்டு சைல்பஸ் யூகே நிறுவனத்தின் நிதி அனுசரணையுடன் எமது இந்த கட்டடத்தை எமக்கு கட்டித்தந்தார்கள். மற்றும் வேலியின்றி மாடுகள் உள்ளே நுழைந்து பெரும் சேதத்துக்குள்ளாகின வேளையில் எமக்கு சுற்றி வர மதில் அமைத்து தந்துள்ளார்கள். மற்றும் கரண்ட் இல்லாமல் பிள்ளைகள் எல்லாம் இந்த படிப்பதற்கேற்ற வசதிகள் ஒன்றுமே இல்லை. அதனால பிள்ளைகளை வேறு இடங்களுக்கு சேர்க்க வலிக்கிட்டார்கள். அப்போ எங்களுக்கு கற்றல் வசதிகள் எதுவுமே இல்லை. இந்த பள்ளிக்கூடத்தில் ஒழுங்கான கற்றல் உபகரணங்கள் இல்லை. மற்றும் மெலசில கூட வசதிகள் இல்லை. பூங்கா கூட இல்லை விளையாடுறதுக்கு. எங்களோட பள்ளிக்கூடத்தை கடந்து தான் மற்ற முன்பள்ளிகளுக்கு பேரண்ட்ஸ் பிள்ளைகளை கூட்டிக்கொண்டு போயிடும். அப்போ எங்களுக்கும் சரியான கவலையாக இருக்கும். அப்போது அவர்கள் சிறுவர் அபிவிருத்தி நிலையத்தில் நாங்கள் கோரிக்கையை விடுத்தோம். இப்படி எங்களுக்கு இப்படி தேவைகள் உள்ளது, எங்களுக்கு இந்த தேவைகளை நிறைவேற்றிட்டாங்கன்னு சொல்லி அவர்கள் உடனே எமது பாடசாலைக்கு தேடி வந்து களவியம் செய்து என்னென்ன தேவையோ அதை இனங்கண்டு உடனடியாக சைல்பஸ் யூகே நிதி அனுசரணையுடன் எமது தேவைகளை உடனுக்குடன் செய்து தந்தார்கள். அந்த வகையில் ஆசிரியர்களுக்குரிய சம்பளத்தை 10 வருஷமாக எங்களுக்கு பெற்றுத் தருகின்றார்கள். அதற்காக சைல்பஸ் யூகே நிறுவனத்துக்கு உலங்கணிந்த மனமாற நன்றிகளை கூறி நிற்கின்றோம். மீண்டும் ஒரு முறை அவர்கள் அடிக்கடி வந்து பார்வையிடுவார்கள். பிள்ளைகள் என்ன செய்யணும், டீச்சர்களுக்கு என்ன தேவையோ, சிறுகதை போட்டியாவது திருக்குறள் போட்டியாவது என்ன தேவையோ உடனுக்குடன் அதை செய்து தருகின்றார்கள். மற்றும் சமைப்பதற்கு சமையல் கூடம் இல்லை. மழை நேரம் எல்லாம் தரப்பால் கட்டி தான் செய்து வந்தாங்க. அந்த வகையில் தரப்பாலும் களவு போயிட்டு அப்போது நாங்கள் சரியா மழைக்கு சமைக்கலாம், பிள்ளைகள் போசாக்கு கொடுக்க வசதி இல்லாமல் சரியா கஷ்டப்பட்டு போனோம். அப்போ நாங்கள் சொன்னோம், இப்படி எங்களுக்கு சமையல் கூடம் உண்டு, அவசரமாக தேவையாக இருக்கிறேன்னு சொல்லும்போது உடனடியாக அந்த சமையல் கூடத்தை எமக்கு பல லட்சம் பெறுமதியான காசுகளை செலவழித்து எமக்கு அதை கட்டி தந்துள்ளார்கள். எனவே எமது பெற்றோர் சார்பாகவும் பாடசாலை சார்பாகவும் சைல்பஸ் யூகே நிறுவனத்திற்கு மீண்டும் ஒரு முறை நன்றிகளை கூறி நிற்கின்றேன். அந்த வகையில் எமக்கு உடனுக்குடன் சேவைகளை செய்து வருகின்ற சிறுவர் அபிவிருத்தி நிலையத்தின் தலைவர், பொறுப்பாளர், பணியாளர்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறி நிற்கின்றேன். நன்றி, வணக்கம்.